உங்கள பல பேர் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பிளான். இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய நாலேட்ஜ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆ நெறைய இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் கலெக்ட் பண்ணி, அத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டு அப்படி இல்லைன்னா பாண்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நெறையா எங்கெங்கெல்லாம் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன் வர முடியுமோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராஃபிட் வந்து எடுத்து குடுப்பாங்க. அந்த ப்ராஃபிட் எடுத்து குடுக்கறதுல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கமிஷன் எடுத்துப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஸ்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் ரிஸ்க் அப்படி கம்மியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நீங்க குடுக்குற அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே கம்பெனியில வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரே கம்பெனியோ இல்ல ஒரே செக்டார்லயோ அந்த மாரி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிவைட் பண்ணி நிறைய செக்டார்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிஸ்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா